லிட்டருக்கு 500 ரூபாய் அந்த நிலையை அடையும் போது நம்மளோட வாகனத்தை ஓட்டுறதுங்கிறது ஒரு கனவாகவே மாறிடும். ஆனால் உலகம் இதை கண்டிப்பாக ஏற்கவே ஏற்காது. இதை தடுக்க உருவாகி இருக்கக்கூடிய புதிய புரட்சி தான் மின்சார வாகனங்கள். இதுவே வருங்கால போக்குவரத்தோட அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மின்சார வாகனங்களோட பிறப்பு, வளர்ச்சி, சவால்கள் மற்றும் அதனோட எதிர்காலம்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றியும் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மின்சார வாகனங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மின்சார வாகனம் அப்படிங்கிறது பார்க்க எளிமையாக தோன்றலாம், ஆனால் அது பின்னால் மறைஞ்சிருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவே அசத்தலானது. ஒரு மின்சார வாகனத்தோட இதயமே அதோட பேட்டரி தான். அந்த பேட்டரியில் சேமிக்கப்படக்கூடிய மின்சாரம் மூலமாக மோட்டார் அப்படிங்கிற கூறு மூலமாக சக்கரங்களுக்கு சென்றடையுது. இதனால் எரிபொருள் எரிக்கப்படுறதில்லை. எரிபொருள் எரிக்கப்படாததுனால அதிலிருந்து வரக்கூடிய புகையும் அதில் இல்லை, சவுண்டும் அதில் வராது. இதற்கான பராமரிப்பு செலவும் ரொம்ப குறைவுன்னே சொல்கிறாங்க. ஒரு பெட்ரோல் காரில் இருக்கக்கூடிய 2000 பாகங்கள் இங்கே வெறும் 20 முக்கிய கூறுகளை குறைஞ்சி விடுது. இதுதான் மின்சார வாகனத்தை சாதாரண வாகனத்திலிருந்து தனியாக காமிக்கக்கூடிய ஒரு மாயன்னே சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, மின்சார வாகனம் அப்படிங்கிறது பெட்ரோல் அல்லது டீசல் இல்லாமல் முழுக்க மின்சார சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம். இதோட இதயமே இதோட பேட்டரி தான். பேட்டரியில் சேமிக்கப்பட்ட மின்சாரம் மோட்டார் வழியாக சக்கரங்களை இயக்குது. பழைய வாகனங்களில் 100க்கும் மேற்பட்ட இயங்கும் பாகங்கள் இருந்தால் ஒரு மின்சார வாகனத்தில் சில பாகங்களே அதுக்கு போதுமானது. இதனால் இதற்கு பராமரிப்பு செலவும் குறைவு, சத்தமும் கிடையாது, வைப்ரேஷன்ஸும் இதில் கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவில் ஈவியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா ஒரு வேகமான மாற்றத்தோட பாதையில் நடக்குது. 2020க்கு பிறகு மின்சார வாகனங்கள் பற்றிய ஆர்வம் 10 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். அரசாங்கத்தோட FAME 2 அப்படிங்கிற திட்டம் மூலமாக மின்சார வாகனங்களுக்கு நிறையாவே மானியங்கள் வழங்குறாங்க. மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளான டாடா, மஹேந்திரா, ஹுண்டாய், ஓலா போன்ற பெரிய நிறுவனங்கள் பெரிய அளவில் இந்த ஈவி செக்டாரில் முதலீடு செய்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய நகரங்களில் மின்சார ஸ்கூட்டர்கள், கார்கள், மின்சார பேருந்துகள் எல்லாம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான காட்சியாகவே மாறிடுச்சு. 2030க்குள்ளே இந்தியாவோட சாலைகளில் ஓடும் வாகனங்களில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே மின்சார வாகனங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபுணர்கள் கூறுறாங்க. இந்தியா மின்சார வாகனத்துறையில் அதிவேக வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. 2020 ஈவி விற்பனை வெறும் 20,000 யூனிட்டாக தான் இருந்தது. ஆனால் 2025 முடிகிறதுக்குள்ள அது 10 லட்சத்தையும் கடக்கும் அப்படின்னு பல்வேறு நிபுணர்கள் கூறுகிறார்கள். டாடா, மஹேந்திரா, ஹீரோ, ஏத்தர் போன்ற இந்திய பிராண்டுகள் ஈவி ஃபியூச்சரையே தங்கள் கையில் எடுத்திருக்காங்க. மேலும் அரசு சார்ஜிங் ஸ்டேஷன்களையும் ஊக்குவிக்குது. பல்வேறு நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களையும் பல்வேறு சார்ஜிங் ஸ்டேஷனில் அமைக்கிறதுக்கு அரசு பல்வேறு மானியங்களையும் வழங்குது. பேட்டரி தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்கலாம். மின்சார வாகனத்தோட மூளை பேட்டரி. இன்றைய காலத்தில் பயன்படுத்தப்படுவது லித்தியம் அயன் பேட்டரி தான். ஆனால் அவற்றோட விலை ரொம்ப அதிகமாகவும், சார்ஜிங் செய்யக்கூடிய டைம் ரொம்ப அதிகமாகவும், அதோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி அப்படிங்கிற இந்த 3 ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது. அதனால தான் உலகம் புதிய தீர்வுகளை தேடிக்கிட்டே இருக்காங்க. சாலிட் ஸ்டேட் பேட்டரிஸ் அப்படிங்கிற பேட்டரிகள் வெடிப்பு அபாயம் ரொம்ப குறைவாகவும் அதே நேரத்தில் ரொம்ப வேகமாக சார்ஜ் ஆகக்கூடியதாகவும் இருக்கும். கிராஃபின் பேட்டரி அப்படிங்கிற பேட்டரி சில வினாடிகளில் சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு எதிர்கால தொழில்நுட்பம் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இன்ன வரைக்கும் ரீசர்ச் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒருவேளை இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நிஜமாகிருச்சு அப்படின்னா மின்சார வாகனங்கள் எரிபொருள் வாகனங்களை முழுமையாக மாற்றிடும் அப்படிங்கிற நாள் ரொம்ப அதிக தூரத்தில் இல்லைன்னே சொல்லலாம். இப்போது பெரும்பாலான வாகனங்கள் லித்தியம் அயன் பேட்டரிகளை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வருங்காலங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதில் பல்வேறு வகையான பேட்டரிகள் பயன்படுத்துறதுக்காக பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் சாலிட் ஸ்டேட் பேட்டரி, கிராஃபின் பேட்டரி, சோடியம் அயன் பேட்டரி போன்ற புதிய கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பேட்டரிகள் அதிக சக்தி கொண்டதாகவும் குறைந்த நேரத்திலேயே வேகமாக சார்ஜ் ஏறக்கூடிய கெப்பாசிட்டி கொண்டதாகவும் அதே நேரத்தில் நீண்ட ஆயுட்காலம் கொண்டதாகவும் இருக்குது. சார்ஜிங்கில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளை பற்றி பார்க்கலாம். நம்ம நாட்டில் இன்னமும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுற வசதி தான். ஒரு நகரத்தில் நுழைஞ்ச உடனே பார்க்குற பக்கம்லாம் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பெட்ரோல் பங்குகள் ஒரு நகரத்தில் என்றானவனே கிடைக்கும். ஆனால் எத்தனை சார்ஜிங் ஸ்டேஷன் அதில் நம்மளால் பார்க்க முடியுது? இதுதான் ஈவி வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய தடையாகவே எல்லாரும் பார்க்குறாங்க. இருந்தாலும் துவண்டு போகாமல் புதிய புதிய தீர்வுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங், பேட்டரி ஸ்வாப்பிங் மற்றும் சோலார் பவர் ஸ்டேஷன் சொல்லி பல்வேறு யுக்திகளை கையாண்டுட்டு தான் இருக்காங்க. இதன் மூலமாக ஒரு வாகனத்தை 10 நிமிடத்தில் சார்ஜ் செய்கிறது அப்படிங்கிறது நிஜமாக்கப்படுது. மேலும் வீட்டு சார்ஜிங் சிஸ்டம் மூலமாக இரவு நேரத்தில் தானாகவே சார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப தானாகவே ஆஃப் ஆகக்கூடிய வாகனங்கள் உருவாக்கிட்டு தான் இருக்குது. மின்சார வாகன வளர்ச்சியில் சார்ஜிங் வசதிங்கிறது மிகப்பெரிய சவாலாகவே இன்னும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே வீட்டில் சார்ஜிங் போடுற வசதி கிடையாது. பொது சார்ஜிங் ஸ்டேஷன்களும் இன்னும் போதுமான அளவில் இங்கே இன்னும் கொண்டு வரப்படவில்லை. இருந்தாலும் புதிய ஆய்வுகள் அதன் மூலமாக பல்வேறு தீர்வுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வேகமாக சார்ஜ் பண்ணுறது, வயர்லெஸ் சார்ஜிங் மூலமாக சார்ஜ் பண்ணுறது, பேட்டரிகளை ஸ்வாப் பண்ணுறது மூலமாக சார்ஜிங் பண்ணுறது போன்ற பல்வேறு முயற்சிகள் நம்மளோட நகரங்களை மாற்றி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றி பார்க்கலாம். மின்சார வாகனங்கள் வெறும் தொழில்நுட்ப மாற்றம் மட்டும் இல்லை, அது ஒரு சுற்றுச்சூழல் மீட்பு இயக்கம்னே சொல்லலாம். பெட்ரோல் வாகனங்கள் ஒரு வருடத்தில் உலகம் முழுவதும் சுமார் 7 பில்லியன் டன் கார்பன் அளவு உமிழ்கிறது. அதை குறைக்கத்தான் மின்சார வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது மிக முக்கிய பங்கு வகிக்குது. இருந்தாலும் இன்னொரு உண்மை என்னென்னா, பேட்டரியோட உற்பத்திக்கும் மறுசுழற்சிக்கும் தேவைப்படக்கூடிய லித்தியம், கோபால்ட் போன்ற கனிமங்கள் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப சவாலாகவே தான் இருக்குது. இருந்தாலும் மின்சார வாகனங்கள் முழுமையாக பசுமையாக இருக்க வேணும் அப்படின்னா பசுமையான ஆற்றல், அதாவது ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக சார்ஜ் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையாகவே தான் இருக்குது.
மின்சார வாகனங்கள் உலகத்திற்கு ஒரு புது வகையான சுவாசத்தை தந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பெட்ரோல் வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் காற்று மாசு போன்றவை முழுவதுமாக குறைக்கப்படுது. காற்று ரொம்ப தூய்மையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய சத்தங்களும் குறைக்கப்படுது. இதன் மூலமாக மனித வாழ்க்கை அப்படிங்கிறது மிக அமைதியாகவே மாறுது. இது வெறும் ஒரு வாகன மாற்றம் மட்டுமல்ல, இது ஒரு சுற்றுச்சூழல் மீட்பு இயக்கம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்கால போக்குவரத்து ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் மூலமாக நடக்கும். அதை பற்றி பார்க்கலாம். மின்சார வாகனங்கள் மட்டுமல்ல, அவற்றோடு இணைந்து இருக்கக்கூடிய ஏஐ நவீன தொழில்நுட்பங்களும் நம்மளை அசத்த போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஏஐ டிராஃபிக் கண்ட்ரோல்ஸ், வயர்லெஸ் சார்ஜிங் ரோட்ஸ் அப்படின்னு எல்லாமே ஆராய்ச்சி நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிஜ உலகுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் நம்மளோட கார் தானாகவே ஓடும், அதுவாகவே சார்ஜிங் போட்டுக்கிடும், நம்ம வீட்டில் இருக்கிற பவர் கிரிட்டோடு இணைந்திருக்கும். ஒரு நாள் நம்ம காரை நம்ம ஓட்டாமல் நம்ம கார் தான் நம்மளை ஓட்டும் அப்படின்னே சொல்லலாம். 2040க்குள்ள வாகனங்கள் முழுமையாக மனிதர்கள் இல்லாமையே இயக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இது ஏஐ மற்றும் சென்சார் தொழில்நுட்பம் மூலமாக செல்ஃப் டிரைவாக வாகனங்களை இயக்கிறதுக்கு உதவுது. வெளிநாட்டு கம்பெனிகளான டெஸ்லா, ஹுண்டாய் மற்றும் இந்திய ஸ்டார்ட் அப்புகள் இதற்கான முயற்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று பேசக்கூடிய வசதி இதில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது V2V, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற சாலைகள் ஸ்மார்ட் சாலைகள்னே சொல்லலாம். இதில் இப்போதைக்கு எந்தவித விபத்தும் ஏற்படாது, இதில் எந்தவித மாசும் வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் வருங்கால எதிர்காலம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஒரு புதுமையான எதிர்காலம் உருவாகும். மின்சார வாகனங்கள் வெறும் வாகனங்கள் மட்டுமல்ல, அது மனித குலத்தோட ஒரு புதிய ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். பசுமையான பூமி, சத்தம் இல்லாத சாலைகள், சுத்தமான காற்று, இதுதான் நம்மளோட வருங்கால ஜென்ரேஷன் காணக்கூடிய ஒரு உலகமாக இருக்கும். நாம் எரிபொருளை மாற்ற போகிறதில்ல, நம்மளோட வருங்காலத்துக்காக நம்மளோட எதிர்காலத்தை மீட்டெடுக்கிறோம். ஒரு நாள் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் போன்ற வார்த்தைகள் வெறும் வரலாற்றில் மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலைமையும் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
மின்சார வாகனங்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு ட்ரெண்டு மட்டும் இல்லை, இது நம் பிள்ளைகளோட எதிர்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்று நம்ம எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் தான் நாளைய தலைமுறையோட சுவாசமாகவே மாறும். ஒவ்வொரு சார்ஜ் செய்த வாகனமும் ஒரு பசுமை விதையாகவே மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வருங்காலத்தோட நம்பிக்கையும் கூட. மின்சார வாகனங்கள் அப்படிங்கிறது பசுமையான பூமிக்கான ஒரு புரட்சியாகவே பார்க்கப்படுது. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வேறு எந்த வகையான கண்டென்ட் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை